வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ரியல் லைஃப் ஸ்டோரி பார்ட் 3. ஒரு காதல்ல குறிச்ச ஒரு படம், காதல்னால வந்த பாதிப்பு அது குறிச்ச ஒரு படத்தை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படம் ரிலீஸ் ஆனது 2004. ஓகேங்களா? ஸோ இந்த படத்தில் நடித்தவங்க, இந்த படத்தோட பேர் சொல்கிற முன்னாடி இந்த படத்தில் நடித்தவங்க, அந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் படம். இந்த ஃபர்ஸ்ட் படத்துலேயே ஒரு நல்ல பேர் கிடச்சிது அவங்களுக்கு. ஆக்சுவலி அதுதான் மெயின். நம்மளும் அவங்கள்ட்ட ஃபுல்லாக அந்த கதையை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட படம் பேர் சொல்கிறேன். தமிழ் படம், வேறு லாங்குவேஜில் கூட இந்த படம் இருக்குது. லைக் தெலுங்கு, மலையாளம் கூட இந்த படம் இருக்குது. ஓகேங்களா? நிறைய பேருக்கு நான் சொல்கிறது, நான் சொல்ல போகிற கதையிலே தெரிஞ்சிடும் நான் என்ன படத்தை பற்றி சொல்கிறேன்னு. இந்த கதையை ஃபுல்லாக கேளுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளையும் மெக்கானிக் ஷாப்பில் வேலை செய்கிற ஒரு பையனுக்கும் உள்ள காதல் கதை. கடைசியில் சேருவாங்களா பிரிவாங்களான்னு கடைசி வரைக்கும் இருந்த வீடியோ பாருங்கள். அந்த மெக்கானிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையாக அப்படிலாம் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு சாப்பிட்ற சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற சாப்பாடுக்கு ஏற்ற சம்பாத்தியம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ரொம்ப ஆடம்பர வாழ்க்கையில், ஆனால் ஒரு குடிசை வீடு அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி தான். ஆனால் அந்த பொண்ணு சைட்டு பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க அந்த பொண்ணு. அண்ட் அந்த பொண்ணு ரொம்ப பணக்கார ஃபேமிலி. ரொம்ப ஃபேமிலினால அவங்க பேரண்ட்ஸ்னால் ரொம்ப அப்படியே சாயாங்க செல்லமாக வளர்ந்தவங்க. ஓகேங்களா? ஒரே பொண்ணு. ஓகே, அந்த கேர்ள் ஒரு நாள் அவங்க ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஸ்கூல் முடிகிற டைம்னால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு டக்குன்னு ஸ்கூலோட அந்த கம்பவுண்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க. டக்குன்னு வெளியே ஓடி வந்தோடனே கரெக்டாக அந்த மெக்கானிக் காய் இருக்கார்ல, அவர் மோட்டரை ஓட்டிக்கிட்டு வேகமாக வருவார். நான் தான் ஸ்கூல்லேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இப்படி வெளியே ஆவாங்க. அந்த மோட்ரு இப்படி. ஸோ அந்த பிள்ளை எங்கடா இடிச்சிட போகிறோன்னா டக்குன்னு அவர் பிரேக் வச்சோன்னே அப்படி விழுந்துருவார். கீழே விழுந்தோன்னே ஸோ அது எப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் 2 பேருக்கும் ஒரு வகையான சண்டையில் தான் வரும். அவருக்கு எப்போ அருளியா உடனே அந்த மாதிரி தான் சண்டையில் தான் வரும். ஓகே, முடிச்சிட்டோன்னே அப்புறம் அங்கே கட் பண்ணி இன்னொரு சீன் வரும். என்ன சீன் வரும்னா, அந்த கேர்ள் தனியாக ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிறது அவர் பார்த்துட்டு அவர் போய் ஏசுவார். நீ அந்த மாதிரி பண்ண செஞ்சு பிடி கேட்க நிறுச்சிக்கிட்டு இருக்கேன், ஒரு சாரி சொல்லணும் இல்லை அப்படி இப்படின்னு யோசிச்சு பிடிச்சி அந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிரும். ஏன்னா சின்ன வயசுல ரொம்ப சாயாங்க வளர்த்தப்பில்லை, ரொம்ப செல்லமாக வளர்த்தப்பில்லை. அப்போ செல்லமாக வளர்த்தப்படி திடீர்னு ஒரு ஆள் இந்த மாதிரி ஏச சொல்லி எப்படி இருக்கும் அவங்களுக்கு? கண்டிப்பாக கோவமா, யாரெல்லாம் இவன் என்ன ஏசுறாங்க, ரொம்ப அப்செட்டாக இருப்பாங்க. அப்போ அவங்க வீட்டில் போயிட்டு ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருப்பாங்க, ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, வீட்டில் உள்ள மட்டும் கோவத்தை கட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க அப்பா என்னதான் பணக்காரவங்களாக இருந்தாலும் பெரிய ரவுடி ஃபேமிலி ஆக்சுவலி. ஸோ அவங்க அப்பா கேட்பாரு, ஏன் நீ அமைதியாக இருக்கேன்னு. அப்போ எங்கடா அவங்க அப்பா கிட்ட ஏன் நான் அமைதியாக இருக்கேன்னு சொன்னால் அந்த பையனை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ. அந்த பிள்ளைக்கு பையன் மேலே கோவம் தான் தவிர அந்த பையனை எதுவும் பண்ணுன்றதுலாம் இல்லை. இப்போ ஏதாச்சும் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க அந்த பிள்ளை. அட் த சேம் டைம் அந்த இன்சிடென்ட் நடந்த அதே நாள் அந்த பிள்ளை வயசுக்கு வந்துடுவாங்க. வயசுக்கு வந்துட்டோன்னே அப்போ அவங்க வீட்டில் சடங்குலாம் செய்வாங்க. சடங்குலாம் செஞ்சுட்டு, ஆனால் என்ன ஒரு விஷயம் தெரியுமா, அந்த சடங்கு செஞ்சு முடிச்சுட்டு அந்த மறுநாள் எத்தனையோ நாள் சடங்கு செய்வாங்களே, அந்த சடங்கு செஞ்சு முடிச்சு எத்தனையோ நாளில் அதே பையன் மேலே இந்த பிள்ளைக்கு ஃபீலிங்ஸ் வந்துடும். காதல் ஃபீலிங்ஸ் வந்துடும். ஃபீலிங்ஸ்லாம் நிறைய ஃபீலிங் இருக்குல்ல, ஆனால் இந்த பிள்ளைக்கு காதல் ஃபீலிங்ஸ் வந்துடும் அந்த பையன் மேலே. அந்த பையன் திட்டுனது அதெல்லாம் அந்த வயசுக்கு வர முன்னுக்கு அந்த பிள்ளை எப்படி யோசிக்கும்னா, இவனை திட்டுட்டோம் அப்படின்னுங்க. ஆனால் அந்த வயசுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு இவனை திட்டுனால, இப்படி திட்டுனால, அழகாக திட்டுனால அந்த மாதிரி ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பிள்ளை. ஓகே, அதுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த பிள்ளை யோசிச்சு முடிச்சோடனே கரெக்டாக அந்த பிள்ளை பெரிய பிள்ளையானதுக்கப்புறம் வயசுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் பிள்ளைக்கு ஒரு மோட்ரு கிடைக்கும். மேபி அவங்க வீட்டில் வாங்கி கொடுத்துதான் இருக்கும். இந்த பிள்ளை வாங்கினதால புதுசாக ஒரு மோட்ரு கிடைக்கும். ஸோ இந்த பிள்ளை என்ன பண்ணும், அந்த பையன் மெக்கானிக் தானே. ஸோ அந்த பையனை மெக்கானிக் ஷாப்பில் போய் பார்க்கணுன்றதுக்காகவே அவங்களோட சொந்த மோட்டரை அவங்களே பழுதாக்கிட்டு, புது மோட்டர் அன்றைக்கி தான் வந்துருக்கும், அந்த மோட்டரை பழுதாக்கிட்டு போய் கடையில் கொடுத்துட்டு, இல்லை எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பையனுக்கு அந்த பிள்ளை பிடிக்காதுல, ஸ்டில் அந்த பையனுக்கு அந்த பிள்ளை பிடிக்காதுல, ஸ்டில் அந்த பையன் கோவத்திலேயே செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விட்டுருவான். ஸோ போக இந்த பிள்ளையே தான் ஓவர் ஃபீலிங் ஒரு கட்டத்தில் அவங்ககிட்டே அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த பிள்ளை தான் முதல்ல அப்ரோச் பண்ணி அப்புறம் ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம். அந்த கிளாஸ்க்கு போகிறேன், இந்த கிளாஸ் போகிறேன்னு போய் சொல்லிட்டு, ஆஸ் யூஸ்வலாக 90s கிட்ஸுக்கு எல்லாம் தெரியும், பொந்தன் கிளாஸ் பண்ணிட்டு வெளியே போகிறது, அந்த மாரி நடந்துச்சு இந்த பிள்ளைக்கு. இந்த படம் ரொம்ப அப்படி ரொமான்டிக்காக இருக்கும்னா இல்லை, பட் ஒரு இனம் புரியாத ஒரு காதல் சொல்லுவாங்கன்னா அந்த ஒரு ஃபீலிங்ஸில் தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்புறம் லவ் அந்த மாதிரி வந்தோடனே
அதுக்கப்புறம் இந்த பிள்ளையோட வீட்டில் வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த பிள்ளைக்கு, ஒரே பிள்ளை. ஸோ நம்ம மாப்பிள்ளை பார்த்து வயசுக்கு வந்தோடனே, அப்போ அந்த டைம்லாம் வந்து அது ஒரு கல்ச்சர் இருக்கும், வயசுக்கு வந்தோடனே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அந்த டைமில், அந்த சுச்சுவேஷனில். ஸோ அந்த பிள்ளைக்கு வந்து வயசுக்கு வந்துட்டோடனே சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ முடிவு பண்ணணும், இந்த பிள்ளை மனசில் அந்த பையன் இருக்கான், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பிள்ளை என்ன பிளான் பண்ணுன்னா, அவங்க சித்தப்பா ஒருத்தர் இருப்பார், சித்தப்பா மாமா ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போயிட்டு எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம், நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அவங்க சித்தப்பா என்ன சொல்லுவார்னா, ஓகே சித்தப்பாவும் மாமாவா ஓகே ஒருத்தர் இருப்பார். அப்போ அவர் என்ன சொல்லி சரி நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், வீட்டில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் போய் எப்படி பேசிடுவார்னா, பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணிட்டோம், ஆனால் கல்யாணம் பண்ணி ஸ்டில் படிக்கட்டும் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அப்போ அதுக்கு பேரண்ட்ஸ்லாம் ஒத்துக்குவாங்க. ஆனால் இந்த பிள்ளை மனசில் ஐயோ நான் கல்யாணம் வேணான்னு சொல்லுவார்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்கிற மாதிரி சொல்லிட்டாரு. பிகாஸ் என்னோட பர்பஸ் வந்து படிக்கிறது இல்லை, அவனை கல்யாணம் பண்ணுறது தான் என்னோட பர்பஸ் அப்பார்ட் ஃப்ரம் படிக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப யோசிக்கும். உடனே அந்த நாளே அந்த பையனுக்கு கால் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்னை கூட்டிகிட்டு போ, இன்றைக்கி என்னை எங்கேனாச்சும் கூட்டிகிட்டு போ, எங்கள் அப்பா வந்து எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, இன்றைக்கி என்னை எங்கேனாச்சும் கூட்டிகிட்டு போ, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நீ இல்லைன்னு செத்துருவேன் அப்படின்னு அழுவோம். அவன் சொல்லுவான் இரு நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணு. கேட்காது அந்த பிள்ளை, இல்லை எனக்கு நீ வேணும், வேற ஆள் கல்யாணம் பண்ணால் செத்துருவேன் அப்படி இப்படி அந்த பையனை மிரட்டும். ஆனால் அந்த பையன் ரொம்ப நேசிப்பான் அந்த பிள்ளையை. ஸோ அதனால இந்த பிள்ளையை நேசிக்குது அவனை. அதனால தான் ஆப்வியஸ்லி வேற ஆளுக்கு நான் என் கழுத்தை நீட்ட விரும்பலை, தாலி கட்டிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி சொல்லும் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பையனும் அந்த பையன் வந்து மெக்கானிக்னால அவனே சொந்தமாக மெக்கானிக் ஷாப் திறக்கிறதுக்காக சில காசு கொஞ்சமாக சேர்த்து வச்சுருப்பான். அந்த காசு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு ஓகே ஓடிடலாம் அப்படின்னு போயிடுவாங்க பஸ் ஏறி. ஆனால் இந்த பிள்ளைக்கு எல்லா இடத்துலையுமே தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க, ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப ஃபேமஸ். ஸோ பணக்காரவங்க வேறு, ரவுடி ஃபேமிலி ரொம்ப ஃபேமஸ்னால ஸோ இங்கே அப்படி மூஞ்சி மறைச்சி எப்படியோ போயிடுவாங்க. இந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. இந்த ஊர்லேயே இந்த ஊருக்கு போயிடுவாங்க. அந்த ஊரில் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு இருப்பாங்க, அந்த பையனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். ஸோ அவனுக்கே தெரியாது இவங்க ஓடி வர போகிறாங்கன்னு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு தான் எல்லாரும் இந்த ஹீரோ வந்து அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி கூட்டிகிட்டு ஓடிட்டு வந்துட்டேன், அவங்க வீட்டில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, சாவ போகிறான்லாம் சொல்லிச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு. அந்த பையன் என்ன பண்ணுவான், அவன் திட்டிடுவான், நல்லா திட்டிடுவான், உனக்கு வழி இல்லைடா அப்படி இப்படின்னு திட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டில் அந்த பையன் ஹெல்ப் பண்ணுவான். அவனே ஒரு ஹாஸ்டலில் தான் தங்கியிருப்பான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, ஓகே பரவாயில்ல நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் தங்கியிருந்தான் அவன் ரூம்லேயே. ஏன்னா அது வந்து ரொம்ப எல்லாம் காய்ஸ் தான் இருப்பாங்க, ஆம்பளை பையனுங்க தான் இருப்பாங்க அந்த ஹாஸ்டலில், லேடிஸ் இருக்க மாட்டாங்க ஆக்சுவலி அந்த இடத்துல. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு வந்து ஆம்பளை பையன் மாதிரி சட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு ஒரு 2 நாள் வந்து என் ஃப்ரெண்டு 2 பேரும் மச்சானுங்க என் கூட தங்கிக்குவானுங்கன்னு சொல்லிட்டு அவன் ரூம்லேயே தங்க வைப்பான். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே வந்து இப்போ 10 ரூம் இருந்துச்சுன்னா எல்லா ரூமுக்கும் ஒரே பாத்ரூம் தான். ஈவன் இப்போ ஒரு ஃப்ளாட் அந்த ஃப்ளாட் நம்ம ஒரு ஃப்ளாட் இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ எல்லா வீட்லேயும் ஒரு தண்டாஸ் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம ஹாஸ்டல்லாம் ஒரு லைன் ஓகே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு எல்லாருக்குமே ஒரு வாஷ்ரூம் இருக்கும், செகண்ட் ஃப்ளோருக்கு எல்லாருமே ஒரு வாஷ்ரூம் இருக்கும், அந்த மாதிரி தானே. ஆனால் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து எல்லாருக்குமே ஒரே வாஷ்ரூம் தான் வைப்பாங்க. ஸோ இந்த பிள்ளை என்ன பண்ணிடுச்சு, ஃபர்ஸ்ட் குளிக்க போக சொல்ல அவங்களோட பொட்டை கழட்டி அவங்களோட கண்ணாடியில் வச்சுட்டு குளிச்சுட்டு அப்படியே மறந்து வந்துடுவாங்க. ஸோ அடுத்த போகிற பையனுங்க வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க, பொட்டு இருக்குது அப்படின்னா யாரோ வந்து. ஆனால் அவங்களுக்கு அந்த காதல் கதை தெரியாது. ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள பையன் அந்த ஃப்ளாட்டில் உள்ள பையன், அந்த ஒரு ஹாஸ்டலில் இருக்கிற பையனுங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், எவனோ ஒரு பொம்பளை பிள்ளை கூட்டிகிட்டு வந்து கிளிகிழிப்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. யார் எவர் அப்படி இப்படி யோசிக்கிறப்ப தான் அப்போ யாரும் சொல்லுவாங்க, இவன் தான் அவன் புதுசாக அந்த ஃப்ரெண்டுக்காரவங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து 2 பேர் தங்க வச்சாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டு தான் அந்த பையனோட மைண்டுக்கு வரும், இவன் தான் புதுசாக 2 பேரும் கூட்டிகிட்டு வந்தான், ஸோ ஒரு இவன் கூட்டிகிட்டு வந்த 2 பேர்த்தில் ஒரு ஆள் ஐட்டமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து மேன்மேனே அந்த பையன் அந்த ஃப்ரெண்ட் இல்லாத டைமில் அந்த ரூமுக்கு கழுத்தட்டி வருவானுங்க. அது இருக்கா, இது இருக்கா, லைட் இருக்கா, சிகரெட் இருக்கான்னு கேட்க வருவானுங்க. அதில் வர்றதுல தான் ஒருத்தன் கண்டுபிடிச்சிருவான். எப்படின்னா அந்த பிள்ளையோட ஸ்லிப் அங்கே இருக்கும், கண்டுபிடிச்சிருவான். அப்போ அந்த பையன் கேட்பான் யார் இருக்கா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு. ஆனால் இவன் பையன் ஹீரோ வந்து விரட்டி விட்டுருவான், வெளியே விரட்டி விட்டோன்னே அதுக்கப்புறம் கதை போகலாம் நல்லா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஓகே கல்யாணம் பண்ணிவிட்டு ரொமான்ஸ்லாம் அடிக்கடி பண்ணுவாங்க. அது பிள்ளை ரொம்ப குட்டி பிள்ளை, அது பிள்ளை அவன் என்ன ரொமான்ஸ் பண்ணுறான்னு கூட புரியாது. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் வெளியாகிறதுக்கு முன்னாடி அந்த கேர்ள் இருக்காங்களா ஹீரோயின், அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இவங்க 2 பேரும் ஓடி போக போகிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஹீரோயின் சொல்லுவாங்க அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட யார்ட்டையும் சொல்லிடுறாங்க, ப்ராமிஸ் வாங்கிடுவாங்க. இந்த பிள்ளையும் யார்ட்டையும் சொல்லாது, அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடும் இந்த பிள்ளை அவங்க ஹீரோயின் வந்து ஓடி போயிடுச்சின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சி தேடுவாங்க. கடைசி இந்த பிள்ளை தான் ரொம்ப க்ளோஸ். இந்த பிள்ளை வீட்டுக்கு வந்து மேட்ரிலாம் கேட்பாங்க, இந்த பிள்ளை தெரியாதுன்னு சொல்லிடும். அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பான்னு ஒருத்தர் இருக்கார்ல, சித்தப்பாவா மாமாவா, அவர் என்ன பண்ணுவார்னா போயிட்டு கெஞ்சி கேட்பார், சொல்லிடுமா ஏன்னா அந்த பிள்ளை பசி தாங்க மாட்டான், மாரில் போட்டு வளர்த்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கு அது முடியாது இது முடியாது அப்படி அப்படியே ரொம்ப பாவமாக பேசினோன்னே இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து பொம்பளை ஃப்ரெண்டுக்கு என்ன ஆயிடும்னா, ஓகே இவ்வளோ நல்லவங்களாம் இருக்காங்க, சரி நம்ம சொல்லிடலான்னு சொல்லிடும். உண்மையை சொல்லிடுமா, உண்மையை சொன்னோன்னே
அப்புறம் அங்கேருந்து இந்த பையனையும் அந்த பிள்ளையை வச்சு தேடி 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 கண்டுபிடிச்சிருவாங்க எங்கே இருக்காங்கன்னு. ஸோ அப்போ அவங்க சித்தப்பா என்ன பண்ணுவார்னா நேரடியாக அப்போ அன்றைக்கி அந்த கப்பிள்ஸ் 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தோடனே இவர் வந்துடுவார். அவங்க சித்தப்பா அந்த வீட்டுக்கு வந்தோடனே எப்படி வருவார்னா அவங்க ஃப்ரெண்டு இருக்கான அந்த ஒரு காய் ஃப்ரெண்டு அவர் மூலியம் மேபி அவர்கிட்ட கேட்டிருப்பார். அவர்கிட்ட இந்த பிள்ளைகிட்ட கெஞ்சின மாதிரி கெஞ்சிருப்பார்ல, ஐம் நாட் ஷூர். ஸோ அப்போ அந்த பையன் வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து கூட்டிகிட்டு வருவான் வீட்டுக்கு. கூட்டிகிட்டு வந்தோடனே அவங்க சித்தப்பா பேச நானே அங்கே போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்துருவாங்க. அஃபிஷியலாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு. பட் அவங்க ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு வர்ற வழியிலே அந்த பையனை போட்டு அந்த அடி பண்ணுங்க. நல்லா தான் பேசுவார். அப்புறம் வரல அந்த பையனை போட்டு அந்த அடிப்பார். எப்படி தம்மா இருக்கும் அவன் அடிக்கிறப்ப? இல்லையே அவன் பாட்டுக்கு 7 தானே இருந்தான். உன் பிள்ளைதாலேயே போய் அவனை லவ் பண்ணுறேன்னு சுற்றிட்டு கூட்டிகிட்டு ஓடி போக சொன்னதும் உன் பிள்ளைதாலே அப்படின்னு இருக்கும் அது பார்க்குறப்பே. அப்புறம் அடிப்பை போட்டு அந்த அடிப்பாங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பையனை அப்படி அடிச்சுட்டு அந்த பிள்ளையை வந்து தாலியை கழட்டி வீச சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிள்ளை வந்து தாலியை கழட்டாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த பையன் தாலியை கழட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையன் முட்டியை பிடிச்சி அப்படி அடித்து கொள்ள போகிறதுக்கு போவாங்க. அந்த பிள்ளை நம்ம ஓகே நான் கழட்டிடுறேன், அவன் மேலே கை வைக்காதீங்கன்னு. அந்த நிமிஷம் அந்த பிள்ளை வந்து அவன் கழட்டின தாலியை கழட்டி வீசும். ஏன்னா அப்போ தான் அவன் வந்து அவங்க அப்பா வந்து அவனை ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் கழட்டி வீசும். அது கழட்டி வீசினோடனே அவனுக்கு ஷாக் ஆயிரும். ஹவுக்கம் அது அந்த மாதிரி செஞ்சிருச்சு, இந்த மாதிரி செய்யக்கூடாது, கடைசி வரைக்கும் நம்ம இருக்கணும் ஒன்றா அப்படின்றது அவன் ஆல்ரெடி ஷாக் ஆயிடுவான். அழுவான், கத்துவான் அது கழட்டி வீசினோடனே. அட் த சேம் டைம் அவனுக்கு அந்த பையனோட முடி அப்படி பிடிச்சி இழுத்துட்டு போய் அந்த கல்லில் வந்து பட்டின்னு அடிச்சிருவானு. அடிச்சோன்னா ரத்தம் ஒழுவும். ஸோ அவன் அந்த நிமிஷமே ஆல்ரெடி அவன் அந்த ஷாக்கில் இருப்பான். அவன் தாலியை கழட்டி வீசின ஷாக்கில் முடியை பிடிச்சி அடித்தோன்னே அவன் மைண்ட் பாதிக்கப்பட்டுரும். ஸோ அங்கே கட் பண்ணால் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த பிள்ளை வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் கூட, அதாவது அந்த கதைக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னா ஃபாஸ்ட் பண்ணி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஃபாஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்ச பையன் கூட அந்த பிள்ளைக்கு ஒரு பேபி வந்துடும். பேபி வந்துடுமா? ஸோ பேபி வந்தோடனே இப்போ பேபிக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு கிளினிக் போவாங்க. அவங்க கிளினிக் போகிற வரிசையில் தான் வந்துட்டு அந்த பிள்ளை மோட்டில் உட்காந்துருக்கும். அப்புறம் சும்மா அப்படி திரும்பி ரொம்ப வருஷம் ஆயிரும். திரும்பி வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் அந்த பிள்ளை, அந்த ஹீரோயின். அவங்க பேபியை மடியில் வச்சுட்டு புருஷனுக்கு உட்காந்துருப்பாங்க. திரும்பி டக்குன்னு பார்க்க சொல்ல ஒரு பையன் வந்து பைத்தியக்கார மாதிரி முட்டி அப்படி மண்டையில் அடிச்சுக்கிட்டு சுரிஞ்சிக்கிட்டு அப்படி இப்படி நடந்துக்கிட்டு இருப்பான். ஒரு பைத்தியக்காரன் செம்ம அசிங்கமாக இருப்பான். அவன் இங்கே பார்த்துருக்கேனே அந்த பிள்ளை நல்லா பார்க்க சொன்னால் அப்போ தான் தெரியும் அந்த பிள்ளையோட உண்மையான எக்ஸ் லவர் அடித்து துரத்துனாங்க அந்த பையன். அந்த அடித்து துரத்துன நாள்லேருந்து அந்த நாள் அந்த பிள்ளை அந்த பையனை மீட் பண்ணுறதுக்கும் அந்த பையன் பைத்தியமாகி தான் இருப்பான். அண்ட் தென் அந்த பிள்ளை வீசின தாலியை எடுத்துகிட்டு தான் அவன் ஓடுவான். அந்த டைமில் பைத்தியமாக அடித்தோன்னே அவன் தாலி எடுத்துட்டு அவன் பைத்தியம் மாதிரி ஓடுவான். அந்த தாலி ஸ்டில் அந்த கையிலேயே சுற்றி வரும். தாலியும் அப்படி கருத்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த தாலியை கையில் போட்டுட்டு ஸோ அப்படியே தாலியை சுற்றிக்கிட்டே இருப்பான். ஸோ இந்த எலெக்ஷன் செஞ்சேன்னா அதுலேயும் நிறைய பேர் தெரியும் என்ன படம்னு. ஸோ சுற்றிக்கிட்டு இருப்போம். அதை பார்த்தோன்னா அந்த பிள்ளை அவள் கத்திட்டு மயக்கமே போட்டுருவாள். மயக்கப்பட்டோன்னா அவள் ஹாஸ்பிட்டல் சுற்றிருப்பாங்க. நியர்பை ஹாஸ்பிட்டல் அவள் மயக்கப்பட்ட அந்த சிக்னல் டிராஃபிக்லேயே பக்கத்தில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அவங்க போய் சேர்த்துருப்பாங்க. சேர்த்தோன்னே அப்புறம் எல்லாம் நைட் ஆயிரும்ல. ஸோ எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஃபேமிலியில் லைக் அவங்க ஹஸ்பண்ட் 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவள் கமுக்கமாக சத்த போடாமல் ஏஞ்சி வெளியே வந்து பார்ப்பாள். எங்கே அப்புறம் ரோடு வரைக்கும் நடந்து பார்ப்பா, இங்கே தானே அவனை பார்த்தோம் இங்கேன்னு. அதுக்கப்புறம் அவனை பார்த்துருவா, பைத்தியக்காரனை சுற்றிட்டு இருக்கு. கிட்ட போய் பார்த்தோன்னா உண்மையிலே அவன் தான்ட்டு அழுவா. என்னால் தான் நிலைமையில் இருக்கும். அழுவா, கத்தி அழுவா. ஸோ கத்தி அழுகுற டைமில் வந்து அவன் புருஷன் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் ஏஞ்சிட்டு இங்கே பண்ணாட்டி காணும் அப்படி தேடிக்கிட்டே வருவார். பார்த்தா இவனை கட்டி பிடிச்சிட்டு அழுவ மாட்டா. ஏன் அந்த படத்தை அந்த சீனை பார்க்க வேதனையாக இருக்கும்னா அவன் வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுவ மாட்டா. அவன் வந்து அடிச்சுக்கான். அவன் கையை பிடிச்சி அவன் தலையை அடிச்சு அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுவா. என்னை பாரு நான் தான் ஐஷு அப்படின்னு சொல்லி அழுவா. அவன் பைத்தியமாகவே ஆயிருப்பான் கதையில். அவன் பைத்தியமாக ஆகிட்டான் அந்த சுச்சுவேஷன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா புருஷக்காரன் பார்த்தோன்னே இவனும் புருஷக்காரன் பார்த்தோன்னே அப்போ அவன் புருஷக்காரன் தெரிஞ்சிடும். ஓகே இதான் கதை. அது ஒரு இந்த பிள்ளையை எனக்கு கிளம்பி வச்சாங்க. அண்ட் தென் அந்த ஹஸ்பண்ட் பார்க்குறது ரொம்பவே கொஞ்சம் அந்த பையனை இப்போ பாரு நீ தொட்ட அந்த பையனை நான் கொல்றேன் அந்த மாதிரி தான் இருப்பார் பார்க்க. ஆனால் அவர் இன்னும் செய்யவே மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா ஓகே எனக்கு புரியுது, உன் மனசு இவ்வளோ கஷ்டமாகுதுன்னா உன்னால தானே அவர் இந்த மாதிரி ஆகிட்டாருந்தா நீ கஷ்டப்படுற, உனக்காக அவரை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் கையில் பேபி அடிச்சிருப்பார்ல, அந்த பேபியை கொண்டு போய் அவள் பொண்டாட்டிக்கிட்ட ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு ஹீரோவை வந்துட்டு இவர் வந்து கூட்டிகிட்டு போவார். கை போட்டு அப்புறம் 3 பேர் நடந்து பேபி கையில் தூக்கிட்டு 3 பேர் நடந்து அப்படியே போவாங்க. அதோட படம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இவர் தான் அந்த ஹீரோவை பார்த்துக்குவார்.
அப்புறம் இந்த கதை எப்படி ரியல் லைஃப் ஸ்டோரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த டைரக்டரே அது படம் முடிஞ்சோன்னே விக்கிபீடியாவில் கூட நீ போய் தேடி பார்க்கலாம். ஒரு நாள் வந்து அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அந்த நல்ல ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார்னா, ஒரு நாள் இந்த படம் எடுத்த டைரக்டரை வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பார்ப்பார். ஸோ அந்த டைமில் ரேண்டமாக பேசிகிட்டு இருக்க சொல்ல தான் வந்துட்டு, ஸோ இந்த கதையை வந்து உண்மை சம்பவம் இந்த ஹஸ்பண்ட் வந்து இந்த டிரெக்டர்கிட்ட சொல்லியிருப்பார். ஸோ இந்த டிரெக்டருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒய் நாட் இதை நம்ம வந்து படமாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இதை வந்து 2004 வந்து படமாக எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் பேர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். படம் பேரே காதல். ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்து காதல் பரத், காதல் சந்தியான்னு அந்த ஹீரோயினும் ஃபேமஸ் ஆனாங்க. இந்த படத்தில் ஹீரோவோட பேர் வந்து முருகன், ஹீரோயினோட பேர் வந்து ஐஸ்வர்யா. அவ்வளோதான். இந்த படம் ஸ்டில் யூடியூப்பில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கோட ரியல் லைஃப் ஸ்டோரி எனக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எனக்கு வீடியோஸ் நிறைய பேர் இந்த ஸ்டோரி பற்றி பேசுங்க, அந்த ஸ்டோரி பற்றி பேசுங்கன்னு சொல்கிறீங்க. ரியலி தேங்க்யூ ஸோ மச். ஆனால் த திங் இஸ், நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த கதை பற்றி மட்டும் நான் சொல்லாமல் அந்த கதையோட படம் இருந்துச்சுன்னா எனக்கும் நல்லா புரியும். அந்த கதை சமூகம் நான் உங்ககிட்ட சொல்ல நீங்களும் அந்த படத்தை போய் பார்க்கலாம். சும்மா கதை கேட்குறதோட உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த படம் பார்க்க. ஸோ அதனால தான் நான் வந்து போய் படம் தேடுவேன். மோஸ்ட்லி யூடியூப்பில் உள்ள படத்தை நான் ஏன் சஜஷன் கொடுக்குறேன் நான் பார்க்க சொல்லி. யூடியூப்பில் ஃப்ரீ நம்ம போய் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.